டேய் யாரா நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணா என்ன தெரியலையா? நான் தானே தீப்பொறி தீபக். என்னடா கோல இது? கண்ணாடி, Dress, கையில பையி, ஆளே வேற மாதிரி இருக்க. இப்ப நான் யூடியூப் செலிபிரிட்டி இல்ல, அப்படிதான் இருக்கணும். யூடியூப் செலிபிரிட்டியா? எப்பயில இருந்து? நான் போன வாரம் உங்க வீடியோல வந்தோம்ல, அதுல இருந்து. ஆடா பாவி, ஒரு வீடியோல வந்துட்டே நீ யூடியூப் செலிபிரிட்டி ஆயிட்டியா? பாவண்டா ஜனங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படா என்ன கண்டுபிடிச்ச? எதுக்கு கண்டுபிடிக்கணும்? அதான் பார்த்தாலே தெரியுது. என்னடா மார்வேஷத்துல இருக்கேன்டா. இங்க பாரு, தலையில குல்லா கண்ணாடி எல்லாம் போட்டுக்கனே. இதெல்லாம் ஒரு மார்வேஷமா? உங்களால மார்வேஷத்துக்கு உண்டான மரியாதையே போச்சுங்க. அதெல்லாம் சரி, எதுக்கு இந்த வேஷம்? இல்ல, இன்னைக்கு பேச போற டாபிக் கூட கொஞ்சம் மெர்ஜ் ஆகுமேன்னு பார்த்தேன். அப்படி என்ன டாபிக்? அது வீடியோ போக சொல்றேன். இப்ப நம்ம கொஞ்சம் பழைய கிட்ட வந்துருவோமா? சரிண்ணே சரிண்ணே. சரி, இப்ப சொல்லுங்க, என்ன டாபிக் பத்தி பேச போறோம்? ஏன் முதல்ல இன்ட்ரோ சொல்லிடுவோம்டா. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க நண்பன் மிஸ்டர் ஓட்டவாய் நாராயணன் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணே. டேய், நான் பாக்குறவங்ககிட்ட கேட்டேன்டா. மன்னிச்சிருங்கண்ணே, மன்னிச்சிருங்க. இப்போ நீ குறுக்க பேசாத என்ன? சரிண்ணே. இப்போ 3ஆம் தேதி ஆல்ஃபான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆலியா பட் நடிச்சு. அது எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? நான் பாத்திருக்கேண்ணே. நீ பாத்துட்டியா? ஆமாண்ணே. இன்னைக்கு நம்ம அந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். இப்போ பாலிவுட்ல உள்ள மூவி ரிவ்யூவர்ஸ்லாம் இந்த படத்தை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வரவன் போறவெல்லாம் அடிச்சுட்டு போறான். இது அடிவாங்க வேண்டிய படம் தான், அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மணிக்கு அடிக்க கூடாது இல்லையா? ஆமாண்ணே, பாவம் ஆலியா. பாவம் ஆலியாவா? ஆமாண்ணே, அந்த படத்தோட ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாவம் அந்த பொண்ணு. உன்கிட்ட நான் பிறகு பேசிக்கிட்டேன், இப்ப என்ன பேச விடு. சரிண்ணே சரிண்ணே. பாலிவுட்ல ஒயர் ஆஃப் ஸ்பை நியூஸ்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. அதுல இது வரைக்கும் மொத்தம் 7 படம் வந்திருக்கு. அதுல கடைசியா வந்த படம் தான் ஆல்பா. இவன் சொன்ன மாதிரி அதுல ஆலியா பட், ஷர்வரி, ரித்திக் ரோஷன்லாம் ஒரு கேமியோல வந்திருக்காரு. அனில் கபூர், பாபி டியோல் தான் இதுல வில்லன். இந்த படத்தை மக்கள் கழுவி ஊத்துறதுக்கான முக்கிய காரணமே துரந்தர்னு ஒரு படம் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பேன் இந்தியா லெவல்ல செம்மையா ஓடின ஒரு படம். ஆமாண்ணே, நானும் பாத்திருக்கேன். 2 பாட்டு வந்திருக்கு. 3.5 மணி நேரம் படம். செம்மையா இருக்கும். ஆமா, அதே படம் தான். அந்த படம் வந்ததுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, உண்மையான ஸ்பைஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம நாட்டுக்காண்டி உழைக்காங்க அப்படின்னு அந்த படம் காமிச்சதுனால வர்ற இந்த ஆல்பாங்கிற படம் ஸ்பைன்னு சொன்ன உடனே அது மக்களால ஏத்துக்க முடியல. இதுல வேற ஆலியா பட் வந்து ஒரு சூப்பர் சோல்ஜர் அப்படின்னு வேற காமிச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தா 50 பேர்த்த அந்த பொண்ணு அடிக்குது. கடைசியில பார்த்தா வில்லன்ட்ட ஒத்த ஆள்கிட்ட நாயடி பேயடி வாங்கிட்டு இருக்கு. மக்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்னதான் பவர் கிடைச்சிருக்கிறதுலே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு. ஒயர் ஆஃப் ஸ்பை நியூஸ் வந்து முக்கியமா அடி வாங்கிறதுக்கான முக்கிய காரணமே அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன உள்குத்து இருக்குன்னே தெரியல. எல்லா படத்துலயுமே பாகிஸ்தானை நல்லவங்களாவே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்ஸ்ல மொத்தம் 3 மெயின் ஸ்பை இருக்காங்க. வந்து டைகர், அதாவது சல்மான் கான். 2வது வந்து கபீர், ரித்திக் ரோஷன். 3வது வந்து பட்டான், அதாவது ஷாருக் கான். இந்த 3 பேருமே ஒருத்தர் படத்துக்குள்ள இன்னொருத்தர் வந்து கேமியோ பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ ஆல்பா படத்துல ரித்திக் ரோஷன் கேமியோ பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த கேமியோவுமே இப்ப கல்வி தான் ஊத்திட்டு இருக்காங்க. எதுக்கு அந்த கேமியோ வச்சாங்கன்னே தெரியலன்ட்டு. இப்போ இந்த யூனிவர்ஸோட படத்துல இருந்து ஆரம்பிப்போம். இந்த யூனிவர்ஸோட படம் வந்து எக்தா டைகர். அந்த படத்துல ஹீரோ வந்து சல்மான் கான். அவர் நடிச்ச கேரக்டர் பேர் தான் டைகர். அதை வச்சுதான் இந்த படத்துக்கு எக்தா டைகர்னு பேர் வச்சாங்க. இந்த படத்துல வந்து டைகர் வந்து ஒரு ரா ஏஜென்டா இருப்பாரு. வெளிநாட்டுல போய் அங்க உள்ள நம்ம மிஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ணி இந்தியாவுக்காண்டி ஏகப்பட்ட மிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காரு. இவரை திடீர்னு அயர்லாந்து இருக்கிற ஒரு விஞ்ஞானியை கண்காணிக்கிறதுக்காண்டி அயர்லாந்து அனுப்புறாங்க ரால இருந்து. இவர் அங்க போறாரு. அங்க போன உடனே ஜோயாங்கிற ஒரு பொண்ணை பாக்காரு. 2 பேருக்கும் லவ் வருது. கடைசியில தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து ஒரு பாகிஸ்தான் ஏஜென்ட் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு பேர் தான் ஜோயா. ஜோயா வந்து ஒரு பாகிஸ்தானி ஏஜென்ட். பாகிஸ்தானி ஏஜென்ட்னு தெரிஞ்ச பிறவும் டைகருக்கு அவர் மேல லவ் போகல. திடீர்னு 2 பேரும் ஒரு நாள் பேசுறாங்க. திடீர்னு 2 பேரும் ஒரு நாள் பார்த்து பேசுறாங்க. மிஷன் நாசமா போகுது. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும். அது நம்ம 2 பேரும் ஏஜென்டா இருக்கிற வரைக்கும் நடக்காது. அதனால 2 பேரும் ஓடி போய் தலைமறை ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இந்த படம் செம ஹிட். இதுக்கு அடுத்து இதுக்கு ஒரு சீக்கிரம் வேற எடுத்தாங்க, டைகர் ஜிந்தா ஹே அப்படின்ட்டு. என்ன அர்த்தம்னா டைகர் உயிரோட இருக்கான் அப்படின்ட்டு. இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, ஈரான்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல தீவிரவாதிங்க வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க. அதுல ஏகப்பட்ட வெளிநாட்டு நர்ஸ்கள் மாட்டிப்பாங்க. அதுல இந்தியா, பாகிஸ்தான் பல நாட்டோட நர்ஸ்கள் இருப்பாங்க. அவங்கள எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்தியா ஒரு பிளான் போடுவாங்க. அதுக்காண்டி டைகரை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அந்த மிஷனுக்கு அனுப்புவாங்க.
இந்த படத்துல டைகருக்கு ஜோயாங்கிறது கல்யாணம் ஆகிருக்கு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இவர் பொண்டாட்டியும் பையன்ட்டும் பாய் சொல்லிட்டு நான் வேலைக்காண்டி போறேன்னு சொல்லிட்டு மிஷனுக்கு போறாரு. அங்க எப்படியோ ஈராக்ல போய் என்ட்ரு ஆனதுக்கு பிறகும் அங்க திடீர்னு பார்த்தா இவர் ஜோயாவை பார்க்காரு. அதாவது ஒரு பொண்டாட்டி வந்து பாகிஸ்தான் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸோட சேர்த்து அவங்க நாட்டோட நர்ஸுகளை திருப்பி கூட்டிட்டு போறதுக்காண்டி வந்திருக்காங்க. கேட்கவே கொடுமையா இருக்குல்ல. முதல்ல 2 டீமுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியில் என்ன பார்த்தா 2 பேரும் அப்படியே ஒன்று சேர்ந்து நம்ம இந்த மிஷனை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் ஸ்பைஸ் 2 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த மிஷனை முடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. அது எப்படின்னு தீவிரவாதி கூட சேர்ந்து போய் தீவிரவாதியை பிடிக்க போறாங்க? அதே சந்தேகம் தான் எல்லாத்துக்கும் வந்துச்சு. கடைசியில 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியா எல்லா நர்ஸையும் கூப்பிட்டு வெளியே வந்துருந்தாங்க. கடைசியில ஜோயாவும் டைகரும், அதாவது ஹீரோயினும் அந்த பில்டிங்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த பில்டிங் வெடிச்சிருது பாம்ல. ஹீரோவும் ஹீரோயினும் செத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு மத்த டீம்ல என்ன பண்றாங்க, வண்டியில போய்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு திருப்பி. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அந்த வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது இந்தியாக்காரங்க என்னடான்னா வண்டிக்கு வெளியே இந்தியா கொடிய காமிக்காங்க. இதுல நீங்களும் உங்க கொடியை காமிங்கன்னு சொல்லும் போது பாகிஸ்தான்காரங்க இன்னொரு சைட்ல இருந்து அவங்க பாகிஸ்தான் கொடியை காமிக்காங்க. என்னன்னு இது கொடுமையா இருக்கு? கேட்கிற உனக்கே கொடுமையா இருக்கு, பார்த்த எங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுல கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைக்காங்களாம். கேட்டா ஹீரோவும் ஜாவல ஹீரோயினும் ஜாவல அந்த பாம்பிளாஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ராவோட சீஃப்க்கு ஃபோன் பண்ணி நான் உயிரோட தான் இருக்கேன், அப்படி ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் அடிங்க, நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் போனை கட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு அடுத்து இந்த யூனிவர்ஸ்ல ரிலீஸ் ஆன படம் தான் வார், அதாவது நம்ம ரித்திக் ரோஷன் நடிச்ச படம். இந்த படத்தோட ஹீரோ கபீர், அவரு ஒரு ரா ஏஜென்ட் தான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு வெளிநாட்டு தீவிரவாதியை சுட்டுக்கொள்ள சொல்லி கபீருக்கு ஆர்டர் கொடுத்தா அவர் என்னடான்னா இந்தியன் ஏஜென்ட்டே சுட்டுருந்தாரு. அதுக்கு அடுத்து அவர் துரோகின்னு சொல்லிட்டு அவரை கிரிமினல் லிஸ்ட்ல சேர்த்தாங்க. அவரை கண்டுபிடிக்கிற பொறுப்பு தான் டைகர் ஷ்ராஃப்க்கு கொடுக்காங்க. டைகர் ஷ்ராஃப் யாரு அப்படின்னா ரித்திக் ரோஷனோட பெரிய ஃபேன். அதாவது அந்த படத்துல அவரோட கேரக்டருக்கான ரியல் ஃபேன். அவர் கீழே அங்கே ட்ரெயின் ஆன ஒரு ஆளு. இவர் கபீர்ல அப்படி பண்ணிருக்க மாட்டாரு, நான் அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. கடைசியில பார்த்தா இந்த படத்தோட வில்லனே டைகர் ஷ்ராஃப் தான். ஒரு வழியா அவரை எப்படியோ கொண்டுட்டு ராவோட சீஃப்ட போய் கபீர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை எப்படியும் துரோகின்னு முத்திர குத்திட்டீங்க, என்ன மாதிரி ஒரு நல்ல டேலண்டான அசாசினுக்கு உலகத்துல ரொம்ப மதிப்பு இருக்கு, நான் அந்த மாதிரி ஆட்களோட சேர்த்து நான் அவங்கள உள்ள இருந்தே வேலை இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஒரு வழியா இந்த படம் முடிஞ்சுட்டா. இதுக்கு அடுத்து இந்த யூனிவர்ஸ்ல வந்த படம் தான் பட்டான், நம்ம ஷாருக் கான் நடிச்ச படம். இதுல தீபிகா படுகோனேவும் நடிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு குடும்பம் அப்படின்னா, இதுல ஷாருக் கான் வந்து இந்தியாவோட ஏஜென்ட், அதாவது பட்டான்ங்கிறது இந்தியாவோட ஏஜென்ட். தீபிகா அதாவது ருபீனா அவங்க வந்து பாகிஸ்தான் ஏஜென்ட். இப்ப நான் முதல்ல எதுக்கு சொன்னேன்னு தெரியுதா, பாகிஸ்தானுக்கும் பாலிவுடுக்கும் ஏதோ உள்குத்து இருக்கு அப்படின்ட்டு. இந்த படத்துல பாகிஸ்தானோட மிலிட்டரி சீஃப்க்கு வந்து மூளையில கேன்சர் இருக்கு. என்னது எப்படி? பாகிஸ்தான்ல உங்களுக்கு தான் மூளையே கிடையாது, அது எப்படி மூளையில கேன்சர் வரும்? அட நீ வேற சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதடா, நான் சொல்றத கேளு. சரிண்ணே. அந்த பாகிஸ்தான் சீஃப் என்ன பண்றாருன்னா ஜிம்னு ஒரு ஆளை கான்டாக்ட் பண்றாரு. அவன் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். பணத்தை வாங்கிட்டு பல நாடுகள்ல பல தீவிரவாத செயல்களை செய்யற ஒரு ஆளு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த ஜிம்மும் ஒரு காலத்துல ரா ஏஜென்டா இருந்தவன் தான். ஒரு மிஷன்ல அவனையும் அவன் பொண்டாட்டியும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்தியன் கவர்மெண்ட் எனக்கு 10 கோடி ரூபா கொடுங்க, கொடுத்தாதான் விடுவேன்னு சொன்ன உடனேயுமே இந்தியா கவர்மெண்ட் அதுக்கு ஒத்துக்காது. அதனால அவங்க ஒய்ஃபை கொன்றுவாங்க. இதுல அவன் இந்தியா கவர்மெண்ட் மேலேயும் இந்தியா மேல வெறுப்பாயி இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் ஆயிடுவான். எனக்கு ஒண்ணுதான் புரியல, இவங்களுக்கு இந்தியா மேல என்ன போல கோவம், பாகிஸ்தான் மேல அப்படி என்ன ஒரு பாசம் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. இந்தியால ரா ஏஜென்டா இருக்கிற அத்தனை பேருமே மோசமான காமிக்கானுவன், பாகிஸ்தான்ல இருக்கிற ஏஜென்ட் அத்தனை பேத்தையுமே நல்லவங்களா காமிக்கானுவன், எனக்கு ஒன்னும் புரியல. சரி கதைக்கு வருவோம். இப்போ ஜிம்முங்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் சயின்டிஸ்ட கடத்திடுவான். ஒரு பயங்கரமான கேஸை கண்டுபிடிக்க சொல்லி அந்த கேஸை எப்படியாவது இந்தியாவில ரிலீஸ் பண்ணுங்கதான் பிளான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஷாருக் கான் அனுப்புவாங்க. அங்க அவர் போய் பார்த்தா அங்க தீபிகாவை பார்த்து அவர் மேல லவ் ஆகி, அதுக்கப்புறம் ஷாருக் கானும் தீபிகாவும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு வைரஸை வெளியே கொண்டு வரதுக்கு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஷாருக் கானை உள்ள மாட்டி விட்டுட்டு தீபிகா எஸ்கேப் ஆயிடுவா. இதுக்கு அடுத்து புத்தியில ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், இவர் என்னன்னா திருப்பி தீபிகா எங்க இருக்கான்னு தேடி அலைய ஆரம்பிச்சிருது. கடைசியில் ஒரு வழியா கண்டும் பிடிச்சிருக்காரு. ஷாருக் கான் வந்து தீபிகாட்ட பேசும்போது, நான் எங்க நாட்டுக்காண்டி தான் பண்ணுனேன், இப்ப என்னடான்னா என் நாட்டுல எங்க சீஃப் வந்து உங்க நாட்டுக்கு எதிராக ஏதோ பெரிய பிளான் பண்றாரு, அதை நான் தடுக்கணும்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பீலா விடுறாங்க. பாத்தீங்களா பாகிஸ்தான்ல உள்ள ஆட்கள்லாம் எவ்வளவு நல்லவங்கன்ட்டு. ஒரு புத்திசாலியான ஆளு யாராவது இதை நம்புவாங்களா? ஆனா ஷாருக் கான் நம்பிட்டாரு. ஆனா யாரு, ரா ஏஜென்ட் இல்ல. அதனால கடைசியில 2 பேரும் சேர்ந்து பாகிஸ்தான் சீஃப் வந்து இந்தியாவை காப்பாத்திருக்காங்க. எப்படி பாகிஸ்தானும் இந்தியா ஏஜென்ட் 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை காப்பாத்திருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நீங்க கேட்டீங்க இல்லையா, இதெல்லாம் சாதாரண உருட்டு. இனிமே நான் உருட்ட போறதுதான் பெரிய உருட்டு. அதாவது இதுக்கு அடுத்து இந்த வரிசையில வந்த படம் தான் டைகர் 3. இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல நடந்ததை மட்டும் நீங்க பாத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருந்து ரத்தம் எல்லாம் கொதிச்சிருக்கும். அப்படி ஒரு கிளைமேக்ஸ்.
நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு படம் சொன்னேன் இல்லையா, பட்டான். அந்த படத்துல டைகரும் கேமியோ பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஃபெசிலிட்டியில டைகர் மாட்டிடுவாரு. அந்த இதுல அந்த டைகர் அவரை காப்பாற்ற போய் அவரை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வருவாரு. இப்போ டைகர் 3க்கு வருவோம். இந்த படத்தோட வில்லன் வந்து இம்ரான் ஹாஷ்மி. இவர் பாகிஸ்தான்ல உள்ள பெரிய ஆபீசர். இவர் தான் ஜோயா, அதாவது சல்மான் கானோட பொண்டாட்டியை ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருப்பாரு. கடைசியில் ஜோயா இவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம சல்மான் கானோட ஓடி பண்ண போய் இவர் செம கோவத்துல இருப்பாரு. ஒரு மிஷன் வந்து ஜோயா ஓடி பண்ணா இல்லையா, கடைசியில வேற வழி இல்லாம அந்த மிஷனை பண்ணதுக்காண்டி இவரோட பொண்டாட்டி அனுப்புறாரு. அதுல அந்த பொண்டாட்டி செத்து போயிருந்தா. உடனே இவருக்கு ஜோயா மேலேயும், அதாவது ஹீரோயின் மேலேயும் ஹீரோ மேலேயும் செம காண்டு. கடைசியில் இவர் எப்படியோ ஏதோ பெரிய கேஸ்ல 2 பேர்த்தையும் மாட்ட வச்சு பாகிஸ்தான் கொண்டு வந்து பாகிஸ்தானோட பிரசிடென்ட்டை போட்டு திருட்டு அந்த பழியை டைகர் மேல போடுறதுக்கு பிளான் பண்ணுதாரு. இப்ப கேளுங்க, அதாவது இந்தியன் ரா ஏஜென்ட் டைகரும் ஜோயாவும் சேர்ந்து பாகிஸ்தானோட பிரசிடென்ட்டை காப்பாத்துறாங்க. நான் ஒண்ணு சொன்னேன் தெரியுமா, கடைசியில் கிளைமேக்ஸ்ல ஒரு ரத்தம் கொதிக்கும் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, இவர் அந்த பிரசிடென்ட்டை காப்பாத்தினதுக்கு பிறகு அந்த நாட்டில் உள்ள குழந்தைகள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கூல்ல உள்ள குழந்தைகள் வந்து இந்தியன் ஆந்தம், அதாவது ஜனகணமனவை வாசிப்பாங்களாம். எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா இதெல்லாம்? ஆனா எடுத்திருக்காங்க. ஏன்னா பாக்குற நாங்கெல்லாம் கேனே இல்ல. இதுக்கு அடுத்து இவங்க யூனிவர்ஸ்ல வந்த படம் வார் 2. இதுல ரித்திக் ரோஷன், நம்ம ஜூனியர் என்டிஆர், நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் இருக்காரு இல்லையா, அவரும் நடிச்சிருக்காரு. இதுல ஜூனியர் என்டிஆர் தான் வில்ல. இந்த படத்துல ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் வில்லன் ஒன்னு ஏகப்பட்ட ஐப்பு. படம் சூப்பர் ஹிட் ஆகும், பிளாக் பஸ்டர் அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 சூப்பர் ஸ்டார் நடிச்சு என்ன பிரயோஜனம்? படத்துல கதையும் இல்ல, ஒண்ணு இல்ல. சும்மா 2 பேர்த்து ஹீரோயிசம் காமிக்கிறதுக்காண்டி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படம் செம்மையா ஊத்திக்கிச்சு. சொல்றதுக்கு கதையே இல்லைங்கும் போது கதையை பத்தி என்னத்த பேச விடுங்க, நம்ம அடுத்த படத்தை பார்ப்போம். இதுக்கு அடுத்த படம் தான் இப்ப லேட்டஸ்டா வந்து தோடு உரிக்கப்பட்ட ஆல்பா. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த படம் வந்துச்சுன்னா செம்மையா அடி வாங்குவோம்னு இந்த படத்தை எடுத்தவங்களுக்கும் தெரியும், டைரக்டர்களுக்கும் தெரியும், நடிச்சவங்களுக்கும் தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் துரந்தர் மாதிரி ஒரு ஸ்பை படத்தை பார்த்துட்டு இப்ப ஆல்பா மாதிரி ஒரு ஸ்பை படத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் கோவம் வருமா வராதா? இந்த படத்தை எல்லாருமே ரிவர்ஸ் துரந்தரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ துரந்தர் படம் எப்படி இந்தியாவில இருந்து ஒரு ஸ்பை போய் அங்க பாகிஸ்தான்ல தங்கி அங்குள்ள உளவுத்துறை எல்லாம் கவனிச்சாரு இல்லையா, அதே மாதிரி இதுல என்ன அப்படின்னா, பாபி தியோலுங்கிற ஒரு கேரக்டர், அவர் வந்து பாகிஸ்தான்ல உள்ள ஒரு ஆள். அவர் இந்தியாவுக்குள்ள வந்து மிலிட்டரியில சேர்ந்தது மட்டும் இல்லாம பெரிய ரேங்க் போய் உள்ளே இருந்து ஆல்பாங்கிற ஒரு ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா பாகிஸ்தானுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. இப்ப புரியுதா எதுக்கு இதை ரிவர்ஸ் துரந்தர்னு சொல்றாங்க அப்படின்ட்டு? இந்த ஒரு லாஜிக் இந்த படத்துல ஆக்சுவலி சொல்ல போனா ஃபர்ஸ்ட் கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். துரந்தர் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகுதான் இதை ஆட் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு விஷயத்துல இந்த படத்தை பாராட்டுவேன், இந்த படத்துல கண்டிப்பா பாகிஸ்தான் நல்லவங்களா காமிக்கல. ஏகப்பட்டவர் இந்த படத்தை கழுவி ஊத்தினாலும் சில பேர் இந்த படத்துக்கு கூடி தூக்க தான் செஞ்சாங்க. இந்த படத்தை எப்படியாவது ஹிட் ஆக்கி தீரணுங்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட பிஆர் வேலை பார்த்திருக்காங்க இந்த படத்துக்காண்டி. சில பேர்லாம் ஃபெமினிசம் பேசிட்டு வந்து ஒரு பொண்ணுங்க மெயின் லீட் நடிச்சது யாராலையும் உங்களால பொறுக்க முடியல, பொண்ணுங்க முன்னேறதே உங்களுக்கு பிடிக்கல, ஹாலிவுட் லெவல்ல ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு இந்த படத்தை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அறிவு இல்ல, இப்படின்னு கடைசியில மக்கள் மேலேயே பழிய போட்டாங்க. அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஆரியாவோட அடுத்த படம் வராது போல இருக்கே. ஏண்டா, இங்க மொத்தம் ஸ்பை யூனிவர்ஸே ஊத்திக்கும் போல இருக்கு. உனக்கு ஆரியாவோட அடுத்த படம் தான் முக்கியமா? யார் எப்படி படம் எனக்கு என்ன, எனக்கு ஆலியா தான் முக்கியம். நல்லா வருவாடா. இந்த யூனிவர்ஸ்ல இதுக்கு அடுத்து ஏகப்பட்ட படத்தை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல பட்டான் 2, டைகர் வெர்சஸ் பட்டான், இந்த படங்கள்லாம் எடுக்க பிளான் வச்சிருந்தாங்க. இதுல டைகர் வெர்சஸ் பட்டான்ல வந்து ஷாருக் கானுக்கும் சல்மான் கானுக்கும் சண்டை வர்ற மாதிரி ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ போற போக்குல இந்த வரப்போற படத்துல ஊத்தி மூடிடுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் தப்பு. கண்டிப்பா எடுப்பாங்க, கண்டிப்பா திருப்பி வரும். ஏன்னா இந்த 1 வருஷத்துல 2 வருஷத்துல எல்லாரும் துரந்தரம் மறந்துடுவாங்க. அதுக்கடுத்து பழைய ஸ்டைலிஷான இதுக்கு மக்கள் மாறிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காண்டியே திருப்பி இந்த படத்துல எடுத்து ரிலீஸ் பண்ணதான் செய்வாங்க. ஆனா துரந்தர் வந்ததுக்கு பிறகு இன்னும் வரப்போற எல்லா ஸ்பை யூனிவர்ஸையுமே துரந்தரை வச்சுதான் கம்பேர் பண்ணுவாங்க. அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. துரந்தர் வந்து பெரிய பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த அடி வாங்கினதுக்கு பிறகும் இனிமேலும் இதே மாதிரி படம் எடுப்பாங்களா? திருப்பியும் பாகிஸ்தான் நல்லவங்கன்னு காமிப்பாங்களா? இனிமேலாவது திருந்துவாங்களா? இப்படி பல கேள்விகள் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ இவங்க திருந்துற மாதிரி தெரியல. நான் இது வரைக்கும் பேசுனதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பாலிவுட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ பெரிய விட்டக்குறை தொட்டக்குறை ஏதோ இருக்கு. இதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அது இந்த வீடியோல கவர் பண்ணதுங்கிறது வந்து முடியாத காரியம். ஏன்னா வீடியோ கொஞ்சம் பெருசா போயிடும். அதனால நான் இன்னொரு வீடியோல பாகிஸ்தானுக்கும் பாலிவுட்டுக்குள்ள என்ன தொடர்பு இருக்கு, எதுக்கு இவ்வளவு பாசம் பொங்குது அவங்களுக்குள்ளங்கிறத நான் கொஞ்சம் விலாவரியா சொல்றேன். அதனால இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ணே, மிச்சத்துல நான் சொல்றேன்னு சொல்லு.
பார்க்குற எல்லாருமே எங்கள் வீடியோவை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி. நன்றி.